வெல்கம் டு எய்ம் சேனல். காக்கை சட்டையை உயர்ந்த நோக்கமாக கொண்டிருக்கும் அனைத்து வருங்கால காவலர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு நடத்துகிற எஸ்ஐ மற்றும் பிசியில் வரலாறு பகுதி மட்டும் பார்க்க போகிறோம். வரலாறுல 2022 ஒரு 10 கொஸ்டினும் 2023 ஒரு 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2025 எந்த ஒரு கொஸ்டினும் கேட்டதில்லை. இப்போ வருகின்ற நவம்பர் மாதம் ஆணுறுப்பு படி ஜாயிண்ட் ரெக்கமெண்ட் நோட்டீஸ் வரப்போகுது. இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டம் ஒரு மாற்றம் ஏற்படும். 2025 தமிழ்லையும் ஹிஸ்ட்ரிலையும் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்டதில்லை. ஆனால் இதே மாதிரி 2026 இருக்காது. கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் ஒரு 12 கொஸ்டின் உள்ளது, ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக இடம் பெறும். நம்ம இந்த பகுதி ஹிஸ்ட்ரி பகுதி எப்படி படிக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2022 2023 எஸ்ஐயில் கேட்ட வரலாறு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எச்சட்டம் பர்மாவை இந்தியிலிருந்து பிரித்தது? ஆப்ஷன் ஏ இந்திய அரசு சட்டம். செகண்ட் கொஸ்டின், ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்தவர் யார்? ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டால் முத்துகிருஷ்ணன். இது 11th கொஸ்டின்ல இருக்கு, 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கு. இது 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 8ல் இருக்கு. சரிங்களா, இதை லாஸ்ட்டு பார்ப்போம். இது எங்கெங்கே கேட்டிருந்தாங்க, எப்படி கேட்டிருந்தா லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிஃபை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக. தேர்ட் கொஸ்டின், மாங்குளங்கள் வெட்டு பாண்டியர் ஏஞ்சலை பற்றி வருகிறது. மாங்குளங்கள் வெட்டு தமிழ் பிராமி விருத்திகளால் பொறுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இரண்டும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், சங்க காலத்தில் அரசுரிமை பரம்பரையானது, அரசர் கோ என்று அழைக்கப்பட்டார். இது இரண்டுமே சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், புனித டேவிட் கோட்டை கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. புனித சர்ச் கோட்டை சென்னையில் இருக்கு. புனித வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்கு. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி. உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு என்பவர் அறிமுகப்படுத்தியிருப்பார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ரெட்டைமலை சீனிவாசன். எட்டாவது கொஸ்டின், 1964 உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யாசர் அரபத். 9th கொஸ்டின், இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார்? இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தி கபீர் அவர்கள். ஐரோப்பியாவில் இருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் வாஸ்கோ ட காமா. ஸ்ரீலங்கா, இதே மாதிரி 14 கொஸ்டின் பொறுத்துவா. ஸ்ரீலங்கா 1940 சுதந்திரம் அடைந்திருப்பாங்க. ஸ்ரீலங்கா 1948 சுதந்திரம் அடைந்திருக்காங்க. சீனா 1949 சுதந்திரம் அடைஞ்சிருப்பாங்க. பங்களாதேஷ் 1971. பாகிஸ்தான் 1947. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 12வது கொஸ்டின், மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது? இது ரிப்பீட்டர் கொஸ்டின். பிசிலையும் கேட்பாங்க, பிசிலையும் கேட்குறாங்க, எஸ்சிலையும் கேட்குறாங்க. ரிப்பீட்டர் கொஸ்டினா கேட்டே இருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் பெற்றது? 1969. வேலூர் புரட்சி 1806. கோல் கிளர்ச்சி 1831. பெருங்கழகம் 1857. கருநில கிளர்ச்சி 1859 நடத்திருக்காங்க. ஆப்ஷன் பி. 14வது கொஸ்டின், 1773 நிகழ்ந்த பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போருடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சி அமெரிக்கா. பொறுத்து கேட்டிருக்காங்க. பிருத்திவிராஜ் ராஜபுத்திரர். குத்மிங் ஐபக் ஒரு அடிமை வம்சத்தை சேர்ந்தவர். ஜெக்கிஸ்தான் ஒரு மங்கோலியர் பொறுப்பை எதிர்த்து நின்றார். கிஜர்கான் சையது சையது வம்சத்தை சேர்ந்தவர். அந்தபடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி.
16வது கொஸ்டின், திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் வந்து கேசரி மராட்டா. 17வது கொஸ்டின், ஆங்கிலேயர்களால் வாக்கியம் 1, ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. வாக்கியம் 2, ரயத் என்ற விவசாயி என்று பொருள். இரண்டுமே சரி. மேட்சும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் இரண்டும் சரின்னு போடுங்க, சரிங்களா? ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் வந்து இந்த மாதிரி வாக்கியம் 1 வாக்கியம் 2ன்னு வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியலைன்னா ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் 1 மற்றும் 2 இரண்டும் சரி, இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. 18வது கொஸ்டின், இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது? முதலாம் பானிபட் போர். யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாக்யான் இந்தியாவுக்கு வந்தார்? யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் சி. 20வது கொஸ்டின், வாக்கியம் 1, கிபி 1565 தலைக்கட்டை போரில் தக்கான சுல்தானின் கூட்டுப்படை விஜயநகர அரசை தோற்கடித்தார். வாக்கியம் 2, விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றினார். இதுக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்லலாம், ஆப்ஷன் சி. இரண்டும் சரி. இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்மா. இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் வந்து பேர்ஸ்திக்கர். ஆப்ஷன் ஏ. பூலாங்குறிஞ்சி கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட மாவட்டம் எது? பூலாங்குறிஞ்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? சிவகங்கை. இது 12th கொஸ்டின், பாஸ் கொஸ்டின், சரிங்களா? 11th 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் கொஸ்டின் ப்ளஸ் வந்து புக் பேக் கொஸ்டின் படித்தாலே போதும், முக்கியமான டாபிக் படித்தாலே போதும், சரிங்களா? இந்த கொஸ்டின்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இல்லை, தமிழ்நாடு புத்தகத்தில் தான் இருக்குது. தமிழ்நாடு பாடத்திட்ட புத்தகத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு 11th 12th வந்து புக் பாக்ஸ் மற்றும் புக்கு பின்புற வினாக்கள் மட்டும் படித்தாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 அல்லது 12 கொஸ்டின் ஈஸியாக எடுக்கலாம். இப்போ வந்து சிந்து சமவெளி நகரில் வந்து 6th வந்து யூனிட் 3லையும் 9th வந்து யூனிட் 2லையும் 11th வந்து வால்யூம் 1ல் சிந்து சமவெளி நகரம் ஒரு பாடம் இருக்குது. அதே மாதிரி 11th எத்திஸில் வந்து வால்யூம் 1ல் வந்து சிந்து சமவெளி நகரத்தில் பாடம் இருக்குது. இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், கிட்டத்தட்ட ஒரு 1 அல்லது 2 கொஸ்டின் தான் வரப்போகுது, சரிங்களா? சிந்து சமவெளியிலிருந்து. அதே மாதிரி குப்தர்கள், இந்த குத்மி ஐபர் அடிமை வம்சம் எல்லாமே இந்த படத்தில் தான் வரும். 6th டேர்ம் 3ல் வந்து யூனிட் 3லையும் 11th ஹிஸ்ட்ரியில் வந்து வால்யூம் 2லையும் இருக்குது. டெல்லி சுல்தான் வந்து 7th டேர்ம் 1ல் வந்து யூனிட் 4லையும் 11th ஹிஸ்ட்ரியில் வந்து பாடம் 10வது பாடத்துலையும் டெல்லி சுல்தான் பாடம் இருக்குது. விஜயநகர பாவனி அரசியல் வந்து 7வது டேர்ம் 2 பாடம் 1. அதே மாதிரி 11th ஹிஸ்ட்ரியில் வந்து பாடம் 12லையும் விஜயநகர பாவனி அரசியல் பற்றிய பாடம் முக்கியமான தொகுப்புகள் இருக்குது. தென்னிந்திய அரசுகள் 6th வந்து டேர்ம் 1ல் வந்து யூனிட் 1, 7th வந்து டேர்ம் 1ல் வந்து யூனிட் 1, 11th ஹிஸ்ட்ரியில் வந்து வால்யூம் 1, சரிங்களா? இது வந்து முக்கியமான பாடம். அதே மாதிரி வந்து இது நான் சொல்கிறது எல்லாமே முக்கியமான பாடம் தான், அது மட்டும் படித்தாலே போதும். முகலாயர்கள் வந்து 7th வந்து யூனிட் 2, யூனிட் 7th வந்து டேர்ம் 2ல் யூனிட் 2வது பாடம், சரிங்களா? 11th வந்து ஹிஸ்ட்ரி பாடம் வந்து 14. ஐரோப்பியர்கள் வந்து இந்த ஐரோப்பியர்கள் வருகை 8th வந்து யூனிட் 1, 11th வந்து ஹிஸ்ட்ரி பாடம் 16வது பாடம். பேஜ் நம்பர் வந்து 265ஆம் பக்கத்தில் இருக்க 265ஆம் பக்கத்தில் இருக்க ஐரோப்பிய வருகை மட்டும் படித்தால் போதும். சமூக சமய திருத்தங்கள் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் 8th வந்து யூனிட் 4, 10th வந்து 2nd வால்யூம் இருக்குது, சரிங்களா? 5வது பாடம், 6வது பாடம், 7வது பாடம், 8வது பாடம், 9வது பாடம், 10வது பாடம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பாடம் இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணணுமோ எது பண்ண அதை வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும். மனப்பாடம்லாம் தேவையில்லை, புரிஞ்சு படித்தாலே போதும். 12th வந்து 1வது பாடம், 4வது பாடம், 5வது பாடம், 7வது பாடம், இதிலிருந்து கேள்வி கண்டிப்பாக இடம் பெறுகிறது. சிம்பிளான கேள்வி தான் இடம் பெறும், சரிங்களா?
நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பார்த்தாலே போதும் அந்த கொஷின்லாம். அப்புறம் உலக வரலாறு மற்றும் உலக போர்கள் வந்து டென்த்து வரை படித்தாலும் போதும். அது வந்து 10ல் வந்து வால்யூம் 1ல் வந்து பாடம் 1, 2, 3, 4 தொடர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் படிச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு பாஸ் கொஸ்டின் அல்லது புக் பேக்கு. சரிங்களா? இது ரெண்டும் தெளிவாக படிச்சிருங்க. அப்புறம் தமிழர் பண்பாடு 6th வந்து டேர்ம் 1ல் வந்து யூனிட் 4, 6th டேர்ம் 2ல் வந்து யூனிட் 1, 2, 3, 6th டேர்ம் 3ல் வந்து பாடம் வந்து 1, 2, 3 4வது பாடம். 7th வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து பாடம் வந்து 2, 3, 4. 7th டேர்மில் 2ல் வந்து பாடம் வந்து 1, 2, 3. 7th வந்து டேர்ம் 3ல் வந்து பாடம் 1, 2, 3. அதே மாதிரி 9th பாடம் 3. 11th ஹிஸ்ட்ரியில் வந்து பாடம் 5. சரிங்களா?